கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தை எடுத்து 17வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தை தான் நான் ஏற்கனவே சொன்னோம். இந்த வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். ஆகையினால் இந்த வசனத்துக்கு நேரம் நாம் போகணும்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நாம் கவனிக்கலாம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்போ இந்த சுதந்திரர் அப்படிங்கிற வார்த்தை குறித்து நம்ம நிறைய படிச்சுக்கிறோன்னு சொன்னால், இந்த சுதந்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுதந்திரர் என்பது இன்னைக்கு பிள்ளைகள்னு சொன்னால் ரெண்டு விதத்தில் பிள்ளைகள் இருக்குது. ஒன்று அவர்கள் தேவ தயவினால் பெற்றெடுக்கிறது, இன்னொன்று தத்தெடுக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தத்தெடுக்கிறது கிடையாது, பெற்றெடுக்கிறது. இது எப்படி பெற்றெடுக்கிறது, எப்படி பிறக்கிறார்கள், அந்த கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளிகளாக எப்படி மாறுகிறார்கள் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளும் ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட. நல்ல சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இந்த அவரோடு கூட பாடுபடுறது அப்படின்னு ஒன்று நிறைய பேர் வேற விதமாக போயிடுறாங்க. அதனால சில வேத வார்த்தைகளை இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து காட்டுற கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. நாம் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவின் அனுபவம், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யாரு? ஆபிரகாம் லிங்கன். இந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 பேர் அவருக்கு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்தாங்க. இவர் அந்த பதவிக்கு வரக்கூடாது, இவர் அந்த பதவிக்கு வரக்கூடாது, எப்படியாகிலும் இவரை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு 8 பேர் ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவர் தேவ தயவினால அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆயிட்டார். ஆன உடனே அந்த பதவியை வச்சு யார் தனக்கு தீமை செய்தார்களோ அவர்களுக்கு தீமை செய்ய அவர் முற்படவே கிடையாது. அவங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டாரு. எனக்கு இப்படி தொந்தரவு கொடுத்து அந்த 8 பேரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு தேடி அவங்க வீட்டுக்கு தேடி போனார். அவங்களோட கையை குலுக்கினார். கையை குலுக்கி அவங்களோட சமாதானமாக பேசி அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார். அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, என்னங்க ஐயா உங்களுக்கு அவ்வளவு தீமை செய்தாங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவங்க ஒரு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர். எதிரிகளை சம்பாதிக்க கூடாது, சத்துருக்களை நேசிக்கிற பழக்கம் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நாம் பிள்ளைகளானால் கிறிஸ்துவுடனே கூட நாம் எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி. கிறிஸ்து எப்படி நல்லவர், கிறிஸ்து எப்படி வல்லவர் என்று மகிமைப்பட்டாரோ அதே போல அந்த கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறாராம். இது எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால், இது தேவ தயவினால கிடைத்தது. நாம் சத்தியத்தை கேட்டு அறிகிற அனுபவம். வேதம் சொல்லுது, சத்திய வழி எது என்று பார்த்து கேட்டு அறிந்து அதில் நடவுங்க, அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மிஷினரி, அவங்களுக்கு நிறைய ஊருங்க தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தோட ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஸ்தாபனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியத்துக்காக பிரித்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே இருந்திருக்கிறாங்க. ஊழியம் செய்கிற நாட்களில் அவங்க என்ன சொன்னாங்க, திருப்பத்தூரில் ஒருத்தரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூரில் ஒரு ஊழியருக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வேலூர் மாவட்டம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பத்தூருக்கு போகணுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மதுரை பக்கத்தில் ஊழியத்தில் இருந்தாங்க. அதனால் திருப்பத்தூர் போகணுன்னு சொன்னால் திருப்பத்தூர் போயிட்டாங்க. திருப்பத்தூர் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அந்த நபரை பற்றி யாருக்கிட்டே விசாரிக்கிறாங்க, யாருக்கும் தெரியலை. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ஃபோன் நம்பரும் இல்லை. ஆனால் இவங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த பாஸ்டர் இடத்துல இருந்தது. அவர் என்ன ஃபோன் பண்ணி, எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் திருப்பத்தூர் வந்துட்டேங்கிறாங்க. திருப்பத்தூரில் இல்லை, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா அவங்க சொல்கிற அடையாளம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே காணலை. அதுக்கப்புறம் எந்த ஒரு திருப்பத்தூரில் இருக்கிறீங்க, இந்த திருப்பத்தூரில் இங்கே இல்லை, மதுரை திருப்பத்தூர் தானே அப்படின்னு சொல்லி, மதுரையுடைய திருப்பத்தூர் இல்லைம்மா, வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர். அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 400 கிலோமீட்டருக்கு மேலே பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பத்தூர் போனாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கேட்கறதுக்கு வெட்கப்படக்கூடாது, சத்தியத்தை கேட்கறதுக்கு. இல்லைன்னா அப்படி தான் சுற்றிட்டு கிடக்கணும். தேவ தயவு எப்படிப்பட்டது, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற
அந்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமாகணும். அதனால சத்தியத்தை கேட்கறதுல டவுட்டா இருந்தா கேட்டு நாம அதில் நடக்கிறது நல்லது. அதனால தான் அந்த வசனத்தை நாம படிக்கிறோம். சுதந்திரர் போன வாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு வனராஜ் பிரதர் இருக்காரு, அவருடைய பையன் இருக்கிறான். வனராஜ் பிரதருடைய அசையும் சொத்து அசையாத சொத்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் யார் சுதந்திரவாளின்னா மெல்வின் ராஜ் சுதந்திரவாளி. இப்போ மெல்வின் ராஜ் எப்படி சுதந்திரவாளி ஆனான், அவன் என்ன செஞ்சான் அந்த வீட்டுக்கு அப்படின்னா, அவன் ஒன்றும் செய்ய கிடையாது, அந்த குடும்பத்தில் அவன் பிறந்தான். இன்னைக்கு நாம கூட நம்முடைய மனதில் வரணும், இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம பிறந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இருக்கிறது. நாம கிறிஸ்துவுக்குள்ள தான் பிறந்திருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், கிறிஸ்துவா யூதர்களுடைய அது யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, யூதர்கள்லாம் வேற ஊருக்காருங்க, வேற ஜாதிக்காருங்க, வேற இனத்தாருங்க, அவங்க வேற நாம வேற அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக சில அதிகாரங்களை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கலாத்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தை திருப்பி, எல்லாருமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகள் என்பதை எப்படி வேதம் வலியுறுத்துகிறது? சில வசனங்களை கூடவே கவனிச்சுட்டு வாங்க. கலாத்தியர் 3:7 வசனத்தை படிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கவனிங்க. யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். அடுத்து 9வது வசனத்தை பாருங்க. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ, விருத்த சேதனம் செய்தவர்கள் அல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். அதான் வசனம் சொல்லுது, அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 14வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம பிரமாணத்தினால பெறாம விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப கவனிங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி வருதுன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. இன்னும் படிக்கலாம், 26 இருந்து படிக்கலாம் பாருங்க. 26 இருந்து படிக்கலாம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க பாருங்க. இங்கே யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களோ இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அப்போ அடுத்து சொல்லுது, இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க யாரா வேணா இருக்கலாம். அதை தான் சொல்றாரு, ஜாதி இனம் நிறம் இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. நமக்குள்ள ஜாதி என்பதே கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரே மனிதன் மூலமா தான் இந்த உலகம் உண்டானது. ஒரு மனிதனை தான் கர்த்தர் என்ன செய்தார்? மண்ணினால உருவாக்கினார். ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு மனுஷனை ஆண்டவர் படைக்கவில்லை. அதுல நல்ல கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷன், அடுத்த வசனத்தை படிங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நமக்குள்ள யூதர்கள் என்றும் கிரேக்கர்கள் என்று கிடையாது, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை ஏற்றுக்கொண்டால், நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, நமக்கு வர்ணாசிரமமோ அல்லது எந்த பிரிவுகளோ நமக்குள்ள கிடையாது. ஆண் பெண்ணுன்னு கூட கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க யார் தான்? மணவாட்டி. அவர்கள் மணவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. இது மணவாட்டி திருச்சபை. அதனால மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த திருச்சபை
எப்படி ஆதாயமாகுதுன்னா பிள்ளைகளாக ஆதாயமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். இதை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி குறித்து படிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. வேதம்னா என்ன தெரியுமா? வேதம் நமக்கு உரிமை பாராட்டக்கூடிய சொத்துடைய உயில் பத்திரம், நம்முடைய சொத்துடைய உயில் பத்திரம். நமக்கு என்னெல்லாம் சொத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர், உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா என்னெல்லாம் சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அந்த சொத்தை படித்தாதான் என்னென்ன சொத்து உனக்கு உரிமைன்னு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு பெரிய சொத்தை பற்றின சட்ட புஸ்தகம். அதனால் இந்த புஸ்தகத்தை தயவு செய்து திருப்பி திருப்பி பாருங்க, பைபிளை படிங்க. உன் வாழ்க்கையினுடைய சுதந்திரம், உன் வாழ்க்கையினுடைய அதிகாரம், சபைக்குள்ள நுழைந்த உங்களை பற்றின எல்லாமே இதில் தான் இருக்கு. உனக்கு பிள்ளைன்னு புரிஞ்சுட்டா இந்த உலகத்தில் உனக்கு கவலையே இல்லை. நீ பிள்ளைன்ற அதிகாரம் வந்துட்டா நீ வியாதிப்பட தேவையில்லை. பிள்ளைன்னு அதிகாரம் வந்துட்டா தரித்திரப்பட தேவையில்லை. நீங்கள் பிள்ளைகள், உங்களை தத்து எடுக்கலை. நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பிள்ளையை தத்து எடுத்தாராம். நீங்கள் நல்லா அந்த வசனத்தை கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஒரு நாள் ஒரு பிள்ளையை தத்து எடுத்தாராம். நல்ல மனுஷன், இவருக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கு. 4 பிள்ளைகளோடு ஒரு பிள்ளை இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு அனாதை பிள்ளையை தத்து எடுத்தார். தத்து எடுத்து தான் பிள்ளைகளை போலவே வளர்த்தார். தான் பிள்ளைகளை போலவே ட்ரெஸ் கொடுக்கிறார், தான் பிள்ளைகளை போலவே சாப்பாடு போடுறார். எல்லாமே அவனுக்கு கொடுத்தா அவன் புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஓவர் சேட்டை தாங்கவே முடியல அவரால். அப்போ அவர் யோசித்தாராம், என்னங்க பண்ணுறது இந்த பையனை, என் பிள்ளைகளை என் சொந்த பிள்ளைகளை போல தான் இவனை பார்க்குறேன், எவனுக்கோ பிறந்தது இது, அதனால் இது அடங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம் சொன்னாராம். அப்போ அவர் கூட வந்தவர் சொன்னாராம், இது ஜென்ம புத்தி, அவன் தாய் தகப்பனுக்குள்ளே இருக்கிற புத்தி அது உள்ளே வந்திருக்கு, எவன் பெற்ற பிள்ளையோ அதனால் அவனு மாதிரி தான் இந்த பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் கவனிங்க, இந்த உலகத்தில் பிறந்த பிள்ளைகள் தகப்பனுடைய ஜீன்னால அது அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவனுக்குள் பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்குன்னா, இது அடாப்ட் பண்ணுறதில்ல, தத்து எடுக்கிறது இல்லை, இது கல்வாரியில் பெத்து எடுத்தது. அதனால பாருங்க, தத்தெடுக்கிற பிள்ளைக்கும் பெத்தெடுக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. தத்தெடுக்கிற பிள்ளைக்கு சுபாவம் மாறாது, ஆனா பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சுபாவம் மாறும். கவனித்து பாருங்க, பெற்ற பிள்ளை வருது, ஆவியில நிரம்புது, அந்நிய பாஷையில பேசுது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுது. ஒரு கஷ்டம் வந்தா என் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தைரியமா சொல்றாங்க. அந்த தைரியம் எப்படி வந்தது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுனால வருகிறது. அதனால கவனிங்க, உங்களை ஆண்டவர் அநாதை இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துல, உங்களை தத்தெடுக்கல, உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். அந்த பெற்றெடுத்தார் என்ற உணர்வு வந்துச்சுன்னா உங்களுடைய சுபாவம் கண்டிப்பா இங்க மாறும். மாம்சிக சரீரம் அது தத்தெடுக்கிறது. அதனால தான் பாருங்க, பிள்ளைகளுக்கு சுபாவம் மாறுறதில்ல. ஆனால் சபை என்பது அப்படி இல்லை. சபைக்குள்ள வர்றவங்க பாருங்க, குணம் மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது, எல்லாமே மாறுது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ரோமர் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ நாம எந்த ஆவியில நடத்தப்படுகிறோம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல, எத்தனை பேர் என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வராம வீட்டில் இருக்காங்க. ஏன்? எந்த ஆவி அவர்களை நடத்துகிறது? ஆனா நாம சபைக்கு வந்திருக்கிறோம். ஏன்? நம்முடைய ஆவி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சபைக்கு போ, ஆண்டவருடைய வசனத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுது? அந்த ஆவி நடத்துகிறது. ஆராதனையா கண்ணை மூடு, கையை உயர்த்து, பாடு, அவரை துதி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆவி நம்மை நடத்துகிறது. அதான் படிக்கிறோம் ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்க வந்து உட்கார்ந்த வசனம் கேட்கறது கூட யாருடைய ஆவிதான்? தேவனுடைய ஆவிதான். அடுத்து சொல்லுது பாருங்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவினா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் பிள்ளையே தான் பிள்ளையா தத்து எடுத்துக்குவாங்க. அப்போ தத்து எடுத்த பிள்ளை என்ன பண்ணுன்னு சொன்னால், அவனை எஜமான்னு கூப்பிட்டுட்டு இருந்த பையன் இப்போ அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவனுக்கு தயக்கத்தோடு வரும். ஆனால் சட்டப்பிரகாரமாக அவனை தத்து எடுத்திருந்தாலும் அவனுக்குள்ள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவனுக்கு தயக்கம் வரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்களுக்கு பாருங்க, எத்தனையோ ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம், இயேசு அப்பா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபிப்பாங்க, அவங்க துதிப்பாங்க. அதனால் இங்கே வந்து இது தத்தெடுக்கிற அனுபவம் அல்ல, அது பெற்றெடுக்கிற அனுபவம். அதனால தான் வசனம் சொல்லுது, நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு,
அங்கே வேற, அங்கே சாமி கண்ணை குத்தும், அங்கே வந்து இதெல்லாம் செய்யலைன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகுங்கிறது அங்கே வேற. ஆனால் இங்கே வேற. இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நாம் பயப்படுகிற ஆவியை பெறாமல், அந்த காலத்தில் பாருங்கள், துணிஞ்சி தேவனுடைய உடன்படிக்கை தொட்டதுனால ஊசா செத்து போயிட்டான். பழைய உடன்படிக்கை வேற, புது உடன்படிக்கை வேற. அப்போல்லாம் வந்து கிருபை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் பாரம்பரிய சர்ச்சு வேற, பெந்தகோஸ்தே சர்ச்சு வேற. வசனம் சொல்லும்போது அதான் சொல்றார். அந்தபடி நாம் திரும்ப பயப்படுறதுக்கு பிரமாணத்தில் கிடையாது. அந்த கம்பி கேட்டை தாண்டலாமா? அன்னைக்கு அந்த 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 மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனால் யார் போனாலும் செத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் அதை மாற்றிட்டார். அதனால தான் சொல்லுது, நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் பிள்ளையின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். அந்த பிள்ளையின் ஆவி அப்பா அப்படின்னு கூப்பிடுது. நீங்க அதிகாரமா ஜெபம் பண்ணலாம். உங்க அப்பா கிட்ட எப்படி தைரியமா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களோ, அதே போல உங்க வீட்டில் போய் எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு வாகனத்தை கொடுங்க, நான் இழந்ததை எனக்கு திரும்ப தாங்க, இழந்த ஆரோக்கியத்தை கொடுங்க. மனுஷன் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், வயசாயிடுச்சு, இது முடியாது, அவ்வளவுதான். இது மனிதர்களுடைய வார்த்தை. ஆனா நாம சொல்லலாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம், என்ன குறைவாய் இருந்தாலும் சரி, அந்த குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவார். மனித சட்டத்துக்கு அப்பாற்பட்டது தேவ சட்டம். அதனால தான் கவனிக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர தைரியமா நீங்க வந்து சேரலாம். அதனால தான் தைரியமா கிருபாசனத்தண்டையே கிட்டி சேருவோம். அவர் கிட்ட வாங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி படிக்கிறோம். ஒன்று, தேவ ஆவியில் நடத்தப்படுவது பரிசுத்த ஆவியானவரால், அது 14ஆம் வசனம். ரெண்டாவது பாருங்க, 15ஆவது வசனத்தில் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பிள்ளைகள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ஆவியானவர் அவருடைய ஆவியினால சாட்சி கொடுக்கிறாராம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்லுவேன், நாம் பிள்ளைகளானால், அதுக்கப்புறம் தான் நீங்க பிள்ளைகள் அதிகாரப்படுத்திட்டு அடுத்த வசனம் 17 சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இப்போ இந்த சுதந்திரர் ஆனதற்கு, இந்த சுதந்திரம் அப்படின்னு சுதந்திரத்துக்கு வரும்பொழுது இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது? இந்த பூமியில நமக்கெல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு இந்த பூமியை வெறுக்கிறதுல ஒரு சந்தோஷம். சில நேரங்களில் கஷ்டம் வரும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பூமியை வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த பூமியில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். எங்க வந்தார்? பூமியில தான் வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். எங்க? இந்த பூமியில தான் ரத்தம் சிந்தினார். இந்த பூமியிலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி பரலோகத்துக்கு போனார். திரும்பவும் இந்த பூமிக்கு தான் நான் நியாயம் தீர்க்க வருவேன்னு சொன்னார். இந்த பூமியில தான் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் வச்சும் இருக்கிறார். இந்த பூமியை தான் மனுபுத்திரருக்கு கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லுது. இந்த பூமியில சாகரங்கிறத விட இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. நான் கிறிஸ்துவுக்காக வாழணும்னா இன்னும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கூட நான் சாகரேன், ஆண்டவரே நீங்க வரீங்களா இல்ல நான் வரட்டுமா அப்படின்னு நம்முடைய ஆராதனை இருக்கு அப்படின்னா, நீங்க அங்க போய் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா இங்க இருந்தா கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்யலாம். நீங்க யோபுடைய புத்தகம் 33வது அதிகாரத்தை திருப்பினீங்க சொன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்னா, அந்த பிள்ளைன அதிகாரத்தை கொடுத்து அந்த ஜன ஆசீர்வாதமா இருக்கணும் தான் அதிகாரத்தை கொடுத்தார். அவர் வந்து மாத்தி பேசுறவர் கிடையாது. அதனால பைபிளை சொல்லுது, யோபுடைய புத்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்து 14ஆம் வசனம் சொல்லுது. இருங்க நீங்க எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, பைபிளை திருப்பி கொள்ளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து, பிள்ளைன்னு சொன்னா பிள்ளைதான், அதிகாரம் கொடுத்தா கொடுத்ததுதான். அந்த அதிகாரத்தை கொண்டு ஜெயம் பெற முடியுமா? முடியும். நல்லா கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பிள்ளைகள். நான் நேரா அவர் அப்பான்னு கூப்பிடலாம். இப்ப கவனிச்சு பார்த்த வசனம் சொல்லுது, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் வந்து மனுஷன மாதிரி கிடையாது. அதிகாரத்தை கொடுத்துட்டார். அப்பா பிதாவே அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டார். யோபு 34வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 34வது அதிகாரத்தை எடுத்து 11ல இருந்து படிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு
கொடுத்தார். நல்ல கவனிங்க. பலன் என்பது நீங்க எப்படி நடக்கிறீங்க, பலன் என்பது நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, பலன் என்பது நீங்க எப்படி வாழ்றீங்க. கவனிங்க, ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவங்களாகவே இருங்க. வீட்டுக்கு போன உடனே எங்க அப்பா ஏசப்பா இருக்கிறார், உங்க மனதில் என் ஆண்டவர் எனக்கு பிதா இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், என்னை தேற்றுகிறதற்கு ஒரு தேற்றலாளர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருங்க, அந்த நம்பிக்கையோடு இருங்க. யோபுடைய புத்தகம் 34க்கு வந்துருங்க. 11ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவன் அப்பா பிதாவே அதை உணர்ந்து அவன் செயல்பட்டா அவன் செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறதே போல அவர் நீதியை புரட்டுறதில்லை. உங்களை பார்த்து உடனே செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். மனுஷனை பாருங்க, கொடுக்கறன்னு சொல்லிட்டு யோசிப்பான், கொடுக்கலாமா வேண்டாமா. அவன் புரட்டுகிறவன், ஆண்டவர் புரட்டுகிறவர் அல்ல. நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் கொடுக்கிறதற்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? வேதம் சொல்லுது, பூமியின் மேல மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? யார் கொடுத்தது? ஆமா, கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர், கர்த்தர். கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால அதிகாரத்தை கொடுத்து அவர் யோசிக்கிறவர் அல்ல. அந்த அதிகாரத்தை வைத்து மேலே வரணும். யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தை பாருங்க. இந்த அதிகாரம் எப்படி வருது? யோவானுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 1 அதிகாரத்தை திருப்பி 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அது எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, நீங்க யாரா வேணா இருக்கலாம், கருத்து இருக்கிறீங்களா, வெளுத்து இருக்கிறீங்களா, நீங்க இந்த ஊரா அந்த ஊரா, அந்த கதையே கிடையாது. மேலே கீழே நல்லா இங்கே வந்து நீங்கள் பேசிட்டு கிடந்தீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்தார்? மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சீஷன் யார்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவருடைய சீஷன் யார்? நாம தான் அவருடைய சீஷன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவருக்கு சீஷர்கள் யார்? நாம தான் அவருடைய சீஷர்கள். அப்ப அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிச்சு பாருங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தருக்கு கூட அதிகாரத்தை கொடுக்காம இல்லை. எல்லாரும் இவன் யாரு இவர் யாரு அப்படின்னு எல்லாம் பார்க்கல. பேதுருவா கொடுக்கலாமா வேண்டாமா, யோவானா அந்திரேயாவா இப்படின்னு அவர் ஒரு நாள் யோசிக்கல. அவருடைய 12 பேரையும் அழைத்தார். யூதாஸுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் யூதாஸ் அதை இழந்து போனான். வசனம் சொல்லுகிறது, அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களால் அசுத்தாவிகளை துரத்த முடியும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் உங்களால குணப்படுத்த முடியும். நல்ல கவனிங்க, சகல வியாதி சகல நோய், சகல வியாதி சகல நோய். சகல வியாதி என்ன, நோய் என்ன? நோய்க்கு வியாதிக்கு ஒரே மாதிரி தெரியுதா? கவனிச்சு பாருங்க. சகல வியாதின்னு சொன்னா பரம்பரையா வரக்கூடியது, அது வியாதி. நோயின்னு சொன்னால் இடையில விழுந்து காலை உடைச்சிக்கிட்டாருங்க, இடையில விழுந்து இப்படி ஆயிடுச்சுங்க, இடையில திடீர்னு இப்படி ஒரு நோய் வந்துருச்சுங்க, யாரோ இதை பரப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்குகிற அதிகாரம் அவருடைய பிள்ளையாகிய எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட எல்லாருக்கும் உண்டான அதிகாரம் அது. பிசாசுகளை துரத்தவும் நோயாளிகளை குணமாக்க அவர்கள் அதிகாரம் கொடுத்தார். இன்னொரு அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க. லூக்காவுடைய புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. கவனிங்க, லூக்கா 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அப்ப கவனிங்க, பிசாசுடைய கிரியைகள் உங்களை என்ன செய்யாது? எனக்கு எத்தனை
எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே இது பிசாசுடைய செயல், யாரோ உனக்கு மந்திரம் பண்ணிட்டான், யாரோ உனக்கு செய்வனை வச்சுட்டான். நல்லா கவனிங்க, எல்லா வியாதியும் செய்வினையால் வர்றது கிடையாது. நல்லா கவனிங்க, சில வியாதிகள் சில மனுஷனுக்கு வரும்பொழுதெல்லாம் எல்லாமே பிசாசு கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆனால் கவனிங்க, பிசாசானவன் நோய்களை கொடுக்கிறவன், கர்த்தர் நோயை கொடுக்கிறவர் அல்ல. அதில் நல்ல 100க்கு 100 கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கட்டும். வசனம் சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அழிவில்லாத வித்துனால பிறந்ததுனால, இவங்கெல்லாம் தத்தெடுக்காம இவங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுனால இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் அதிகாரம் உடையவர்களாய். அதனால் கவனிங்க, இந்த உலகத்தில் அதான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு 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 பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு எல்லா பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன கூட ஒரு தகப்பன் இருக்காருன்னு வச்சுங்க. அவங்க வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கா, 4 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி தான் அவர் என்ன செய்வார்? பராமரிப்பார். 4 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி என்ன செய்வார்? வாங்கி கொடுப்பார். ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய தேவையை நிவர்த்தி செய்கிற தகப்பனை போல. அமெரிக்காக்காரனாக இருக்கலாம், இந்தியாக்காரனாக இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கலாம், சைனாக்காரனாக இருக்கலாம், எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரு யூதனை எப்படி பராமரிக்கிறாரோ அதே போல தான் புறஜாதிகளையும் அவர் பராமரிக்கிறார். அவருடைய பார்வையில் எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கோ அதே ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசி தான் நீங்களும் பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம், ஏதோ யூதன் தான் பெரிய ஆள் அப்படின்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் ஏதோ யூதனுக்கு வைக்கப்பட்டிருக்கு, யூதர்கள் தான் உலகத்தால் சிறந்த பணக்காரங்க இல்லைங்க. உங்களையும் மாற்ற முடியும். நான் சொல்லக்கூடிய உனக்கு என்ன தெரியுமோ, உன்னிடத்தில் எது இருக்கோ அதை கொண்டு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யாரோ ஒருத்தர் உயர்த்தினாங்கல்ல, தேவன் உன்னை உயர்த்துவதற்கு உங்ககிட்ட எதாகிலும் ஒன்று இருக்கும். அதனால வசனம் சொல்லுது, யூதர்களுக்கு மட்டுமல்ல. நீங்க 1 பேதுருடைய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 பேதுருடைய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. 1 அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 23 பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நல்லா கவனிங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. இது தாயின் வயிற்றில பிறந்ததல்ல, அது முதல் பிறப்பு. வசனத்தை கேட்டு பிறந்த அந்த மறுபிறப்பு இருக்கு பாருங்க, இது அழியாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டது. சத்திய வசனத்தினால பிறந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, வித்தினால பிறந்தவன் கூட அநேகத்தை இழக்கலாம், ஆனா வசனத்தால பிறந்தவன் இந்த உலகத்தில் எதை இழக்க முடியாது. அந்த வசனம் அவர்களை ராஜரிக வாழ்வுக்கு நேராய் அவர்களை வழிநடத்தும். அந்த வசனம் அவர்களை இருளில் உட்கார்ந்தா கூட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நல்லா கவனிங்க, வசனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் படிக்கலாம். இப்போ அவங்க சிஸ்டர் சாட் சொல்லும் போது நான் 91ஆம் சங்கீதத்தை நான் திருப்பி படித்தேன். அது அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது கூட சொல்கிறாரு, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்ன்ற சத்தியம் உனக்கு புரிஞ்சா நீ தாழ்ச்சியை அடைய மாட்டேங்கிறாங்க. ஒரு வசனம் தான், ஒரு வசனத்தில் ஒரு வரி உனக்கு புரிஞ்சாலும் உனக்கு தாழ்ச்சி இல்லை. அதனால கவனிங்க, இந்த அழியாத வித்தாகிய வசனத்தினால பிறந்தவங்க இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. வசனத்தில் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு உண்டாகட்டும். ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 14லிருந்து 17 வரலும் திரும்ப திரும்ப வீட்டில் போய் படித்து பாருங்கள். நாம் நேச்சுரலான பிறப்பில் இல்லை, ஸ்பிரிச்சுவலான பிறப்பில் இருக்கிறோம். நேச்சுரல் பிறப்பு பெற்றோடைய சுபாவம் இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவலில் வர்ற பர்த் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வழியில் பிறக்கிறவர்கள் ஆவி மண்டலத்தில் உள்ளவைகளை பார்க்கிறவர்கள், ஆவி மண்டலத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அதனால தான் பிசாசு எதிர்க்கிற அதிகாரம் இந்த ஸ்பிரிச்சுவல்ல பிறந்தவங்களுக்கு தைரியம் வருகிறது. அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரம். அதனால தான் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழக்கூடாது. நல்லா கவனிங்க, சில பேருக்கெல்லாம் அந்த சத்தியம் புரியட்டும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் பூமியில் சில சம்பவத்தை சொல்கிறார். ஒரு இளைய குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அவன் கிட்ட வந்த உடனே அவங்க அப்பா அவனுக்கு என்ன பண்ணாரு? ஒரு மோதிரம். அவனுக்கு என்ன பண்ணாரு? நல்ல வஸ்திரம். நல்ல கவனிங்க, நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்ல பொன்னாபரணங்களை உடுத்துறது நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. சங்கீதம் 112வது சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஞானத்தினால் வீடு கட்டப்படும், அந்த விவேகத்தினால் அருமை இனிமையான பொருட்கள் அவன் வீடு எப்படி இருக்கும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெட்டப்பட்ட துறவுகள், அதாவது ஏராளமான கடி கொடுக்கிற விருட்சங்கள். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
செல்வ வாழ்வு, தங்கள் நாட்களை நன்மையாக, தங்கள் வருஷங்களை எப்படி எப்படி வாழ்ந்து தள்ளுவானோ, செல்வமா கஞ்சா முட்டியா சில பேர் இவனும் வாழ்றது இல்லை, அடுத்தவனையும் வாழ விடுறது. நல்ல உடை ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லல, பைபிள் அப்படி இருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவர் பரதேசியா சுற்றி திரியல, அவருக்கு வீடு இருந்தது. நாம் ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம். ஆண்டவர் அதே போல் அவருடைய பிள்ளைகளை தனியாக இருக்க விடலை. அவர்களுக்கு வீட்டை கொடுத்தாரு, வீடு வாசலை ஏற்படுத்தினாரு, அவங்களுக்கு நாட்டை கொடுத்தாரு, மலை நாட்டை கொடுத்தாரு, பூமியில் விளைகிற உச்சிதமானவைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொன்னால், உச்சிதமான கோதுமைகளை அவங்களுக்கு புசிக்க கொடுத்தார், கற்பாறையிலிருந்து வடிகிற தேனையை அவங்களுக்கு புசிக்க கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. உயர்ந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் யோபு 36:11 சொல்லுது, செல்வ வாழ்வாக அவர்கள் போக்குவார்கள். அதனால கவனிங்க, இந்த செல்வ வாழ்வு வருவதற்கு இன்னும் ஒரு வசனத்தை நாம கவனிச்சோம்னா இதுல இருந்து நிறைய சத்தியம் நாம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் என்பது துன்மார்க்கனுக்கு இல்லை. நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் என்பது துன்மார்க்கனுக்கு இல்லை, அது நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை துரோகிகளுக்காக உலகத்தை உண்டாக்கினாரு. நாம நினைக்கிறோம் இந்த உலகம் யாருக்கு? அது துரோகிகளுக்கு, பாவிகளுக்கு. இல்லைங்க, இந்த பூமி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர் சொன்னார், அவர் தான் சொன்னார், நீடித்த நாட்களால் உன் வாழ்க்கை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். அப்படின்னா என்ன? அவரே சொல்றார், நீ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கேன், அதை செஞ்சு நீ நல்லா வாழு, நல்லா வாழ், நல்லா இரு, நல்லா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தான் சொல்றாரு, நல்லா இரு. எல்லாரும் நீங்கள் பைபிளில் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வச்சா அவங்க வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையே கூட்டார். நமக்கு பைபிள் தானே சொல்லுது, உபாகமம் 8:18, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனே அவர் தானே கொடுக்குறாரு. ஐஸ்வர்யம்ங்கிறதே அவருதுங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. ஏன்னா திருப்பி சொல்லுங்க எல்லாரும், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் அவருடைய பிள்ளைகள். இப்போ அந்த பிள்ளைகள்ங்கிறது புரியலன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் கோபம் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாம் இருக்கிறோன்னு வச்சுக்க, ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை இந்த பூமியில் இருக்குன்னு வச்சுக்க, யாரை சொல்லலாம்? யாரோ ஒருத்தர் பில்கேட்ஸ் இருக்கிறாரு. பில்கேட்ஸுடைய பையன் வரான், அவன் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நல்ல விலை உயர்ந்த காரில் வந்தால் நமக்கு பொறாமை வருமா? அவங்க அப்பா பணக்காரங்க அதனால் அவன் இருக்கிறான்னு சொல்லு. ஆனால் அதே வேற ஒருத்தன் வந்தான்னா, பத்தியா வாழ்வு, பத்தியா காரு, இப்போ ஏன் அப்படி பொறாமை வருது? ஏன்னா அவனை அற்பமாக நினைக்கிறோம். நான் அதனால தான் சொல்கிறேன், யாரையுமே அற்பமாக நினைக்காம நாம் வாழணும்னா முதல்ல நம்ம புத்தி, நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்கு பிள்ளைகள்ங்கிற புத்தி நமக்குள்ளே வந்தால் யாரையும் நம்ம குறை பேச மாட்டோம். இங்கே பைபிளை சொல்லுது பாருங்க, லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் படிக்கலாம் பாருங்க. ஒரு ஓய்வு நாளில் எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? எல்லாரும் நீங்க கவனிங்க. இதை கவனிச்சா உங்களுக்கு சில காரியம் புரியும். தயவு செய்து அந்த பக்கத்தை திருப்பி கொள்ளுங்க. பக்கம் வந்து 103ஆம் பக்கம். நானே படிக்கிறேன், நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சா போதும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணார். எங்க இருக்கிறாரு? சர்ச்சில் இருக்கிறார். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? விசுவாசிகள் இருக்கிறாங்க, போதகர்கள், ஆசாரியர்கள், ஆயக்காரர்கள், வேதபாரகர், பரிசெயர், சதிசெயர் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பொழுது அப்படி போய் ஓய்வு நாளில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் அவளை கட்டி வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த கூனியால கல்யாணம் கட்டிக்க முடியாது, குழந்தை பெற்றெடுக்க முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் கலந்து போக முடியாது, எதையும் நிமிந்து பார்க்க முடியாது. அவள் வாழ்க்கை கீழே உள்ளதையே பார்த்துட்டு இருக்கணும். அவள் வாழ்க்கை 18 வருஷமா அப்படி ஒரு பலவீனம், குனிஞ்சே கிடக்கிறான். அவள் வாழ்க்கையில் மேலானதே தெரியல. இந்த பூமியை பார்த்துட்டே கிடக்கிறா. பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தெரியல. இன்னைக்கு நிறைய திருச்சபை அப்படியே கூனிக்கிட்டே கிடக்கு. இந்த பூமி வேண்டாம், இந்த பூமி வேண்டாம், இந்த பூமி வேண்டாம், இப்படியே பேசுதே வெளியே. கொஞ்சம் தலையை நிமிர்த்து பார்த்துச்சுன்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனையும் பரலோகத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறதையும் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் இந்த கண்ணு பார்த்தாதானே அது புரியும். இன்னைக்கு பிசாசு அது போல அநேகரை கட்டி கூணாக்கி
அவங்கள குனிய வச்சுட்டு இருக்கிறோம். நிமிர்றதே இல்லை வாழ்க்கையில். நாங்கள் இந்த ஜாதிங்க, நாங்கள் இந்த ஊருங்க, நாங்கள் இப்படிப்பட்டவங்க, நாங்கள் இப்படியே தாங்க போவோம், யாரை பார்த்தாலும் அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்குவோம், இப்படியே குனிஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, இது ஒரு சாத்தானுடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். அப்ப பாருங்க, குனிந்தவர்கள், தலை நிமிர முடியாதவர்கள், கடன் என்கிற சிறை, வியாதி என்ற சிறை எது அவங்களை கூனாக்கி குனிய வைத்திருக்கிறதோ அந்த இடத்துல நான் ஒரு வியாதி உள்ளவன், கடன்காரன், இந்த எண்ணத்தை மாற்றி நான் ஒரு சுயாதீனன், நான் சுதந்திரவாளி, நான் பலவான், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக அந்த குனிந்தவன் மேல கர்த்தர் கண்ணோக்கமானார். கவனிங்க, இந்த ஸ்திரீ 18 வருஷமா குனிஞ்சு இருக்கிறவளை பார்த்து அவர் கூப்பிடுறார். அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு வசனம் சொல்லுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாயிருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்? விடுதலை கொடுத்தார். அவர் சொன்ன உடனே குனிஞ்சிருந்தா பார், அவன் நிமிர்ந்த உடனே அந்த எலும்புகளெல்லாம் படப்படப்படன்னு ஒருவேளை ஒரு சவுண்டு வந்திருக்கலாம். அந்த சவுண்டை பார்த்த பாசுக்கு பிடிக்கல. அவர் சொல்றாரு, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து படிச்சு பாருங்க. அது சொல்றாரு, அவள் மேல், அதாவது 11ஆம் வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்ய ஆகாது. இங்க பாருங்க, இவனுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தவன் நல்லா ஆகிறது பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸுங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த போதகருக்கு இவ்வளோ பிரச்சனை. ஏங்க, வாரத்தில் 6 நாள் இருக்கு, அன்னைக்கு போய் குணமாக்கிக்க, இங்க வந்து யாரும் என்ன செய்யாத, குணமாக்காத. அவனுடைய பார்வை, அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் குணமாகுதான் அவனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன? ஒரு மனுஷனுடைய செல்வ வாழ்வு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்? ஆண்டவர் சொல்றாருங்க, அவருடைய பிள்ளைகள், அவரே தயாளனாக இருக்கிறார். இவன் என்ன நினைக்கிறான்? இது ஒரு வேலையா நினைக்கிறான். ஒரு நோயாளி சுகமானது ஒரு சாபமா நினைக்கிறான். அவன் ஒரு நோயாளியான அவன் சாபத்திலே கிடக்கணும், அவன் கூனியாவே கிடக்கட்டும், அவங்க சர்ச்சுக்கு வந்தாலும் வராட்டி போனாலும் அவங்க அப்படியே கிடக்கட்டும், நீ அவங்கள குணப்படுத்தணுன்ற அளவில் தான் அவனுடைய எண்ணம் இருந்தது. வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன், அந்த சர்ச்சை நடத்துகிற அந்த போதகருக்கு அதை பார்த்த உடனே கோபம் வருது. கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும், இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல போட்ட அந்த விதையை வச்சு சொல்றேன் பாருங்க, நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க இந்த பட்டணத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது. நீங்க நோயின்னு போய் படுக்க கூடாது. உங்க குடும்பத்துல கடன் போய் கடல்ல விழக்கூடாது. உங்க வாழ்க்கையில வறுமைன்னு ஒண்ணு வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்க அவர் பிதாவா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதனால கவனிங்க, இதுதான் பிள்ளைகளுடைய சுதந்திரம். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அதுதான் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டான அதிகாரம். அது ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, வலிகளை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். அப்ப கவனிங்க, நம்ம எழுதி இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் அவருடைய தழும்புகளால் குணமானோம்.
1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்போ வசனத்தில் நம்ம படிக்கிறோம், வசனம் சொல்லுகிறது, நிமிர முடியாதவர்கள் நிமிர வேண்டும், வாழ்க்கையில் உயராதவர்கள் உயர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நிமிர வேண்டும் என்பதற்காக தலை நிமிர செய்தவர் நீர் ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எவ்வளவேன்னு நிமிர முடியாத அந்த கூனிக்கு சுகத்தை கொடுத்து, எவ்வளவேன்னு நிமிர முடியாத அந்த நிலையை மாற்றி 18 வருஷமா இருந்த அந்த பாடுகளிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கடனிலிருந்தும் வியாதியிலிருந்தும் சகல பலவீனங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால், அப்பா பிதாவே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் தேவனே என்று அவரை அழைப்பீர்களே ஆனால் அவர் உங்களை பலப்படுத்த நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் இழந்து போனதை இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்வேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் எடுக்க முடியாது. தேவன் எனக்கு குறித்ததை, எனக்கு கொடுத்ததை வேறு ஒருவன் என் கையில் இருந்து அதை பறிப்பது இல்லை என்று சொல்லி தேவன் என்னை சுகப்படுத்துவார், தேவன் என்னை பலப்படுத்துவார், எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, தேவன் என்னை பெருக பண்ணுவார். சரீர ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியில நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். வாடகை வீடுகளில் இருந்து கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். வாடகை கடை உங்களுக்கு சொந்த கடையா மாறும்படி உங்கள் கையில் பிரயாசத்தில் உங்களை நிமிர பண்ணுவார், தலை நிமிர செய்வார். எல்லா இடத்திலும் நீதிமானின் கொம்பு அது உயரும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். புழுதியில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவனையும் எடுத்து உயர்த்துகிற ஆண்டவர். இது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம். இது ஒருவேளை அந்த ஆசாரியனுக்கு கோபம் வரலாம், ஒருவேளை உங்களை சுற்றியுள்ள மற்ற கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வரலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இவர்கள் எல்லாவற்றிலும் சரீர சுகத்தில், சமாதானத்தில், செல்வ செழிப்பில், தேவ கிருபையில், கர்த்தர் கொடுக்கிற வரங்களில் வாழ்ந்திருப்பார்களாக. உலகத்தின் மக்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபைத்தார். ஆண்டவரே, அக்னி தீக்கு நேராய் வழிநடத்தப்பட்ட பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்கிற அனனியா, மிசாவேல், ஆசரியா இவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று விசுவாசித்தபடினாலே அவர்கள் விசுவாசம் உலகம் எங்க பிரசித்தி பெற்றது போல இப்பொழுது விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தை கனப்படுத்தி பிரசித்தி பெற கர்த்தர் கிருபை தருவீராக. முற்றிலுமான வேரோடு எடுக்கப்படும்படி, வேரோடு சுகர் பட்டு போகட்டும், வேரோடு பிரஷர் பட்டு போகட்டும், வேரோடு தைராய்டு பட்டு போகட்டும். என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பலவீனங்களை வேரோடு பிடுங்கி எடுத்து போடுகிறோம். உம்முடைய நாமத்தினால சுகத்தை பேசுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்களாக. இவர்களும் இவர்கள் வீடும் இவர்கள் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டை சுதந்திரிக்கட்டும். ஆண்டவரே, வாகனங்களை பெற்றுக்கொள்ளட்டும். 2 வீலர் வைத்து சிரமப்படுறவங்க 4 வீலருக்கு மாறட்டுங்க தாவே. கடனில் இருக்கிற பிள்ளைகள் கடனிலிருந்து வெளியே வரட்டும். வாடகை இடத்துல கடையை வச்சிருக்கிறவங்க எல்லாம் சொந்த இடத்துல கடையை ஸ்தாபிக்க கிருபைத்தார். வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெருக பண்ணுங்க. இவர்கள் மேல் உம்முடைய கிருபை இருப்பதாக, தெய்வீக கரம் கூட இருப்பதாக. இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவர்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறோம், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் கூட பெரிய காரியம் ஆளுகை ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.